வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, திண்டுக்கல்ல கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடக்குது. நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க ஒரு காலேஜில். அதற்கு நேரடியாக போய் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படி ஆதரவு தெரிவிக்கும் போது அவர் கடைசியாக என்ன சொல்லிடுறாருன்னா, மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க, மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் பேசின வீடியோ இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. இதுதான் கூட்டணி கட்சியா, தோழமை கட்சியை மதிக்கக்கூடிய விதமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. நார்மலாக கூட்டணி கட்சி எப்படி இருக்கணும்? இப்போ நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் முதல்வராக இருந்தப்ப என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்ஸை பெருமையாக பேசுறாரு நயினார் நாகேந்திரன். ஆனால் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காரு, பிஎம் உடைய சாதனைகள்லாம் பட்டியல் போட்டால் 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேச முடியும். பிஎம் மோடி இவ்வளவு நல்ல விஷயங்கள் தமிழகத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு அதிமுக காரங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க. மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக பேசலைன்னா கூட பரவாயில்ல, ஏன் சிறுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவுடைய திண்டுக்கல் சீனிவாசனுடைய செயலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருது பாஜக தொண்டர்கள்ட்ட இருந்து. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், தெலுங்கானா முனிசிபல் எலெக்ஷன் ரிசல்ட்டு. காலையிலிருந்து வாக்குகள் எண்ணப்படுது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்காங்க. இப்போ இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் 1615 வார்டுகளுக்கான முன்னிலை நிலவரம் வெளிவந்திருக்கு. மதியம் 12:30 மணி நிலவரம். 1615 வார்டுகளில் காங்கிரஸ் 876 வார்டுகளில் முன்னிலையில் இருக்காங்க. பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, 462 வார்டுகளில் லீடிங்கில் இருக்காங்க. பிஜேபி 138, அதர்ஸு 139. இது வார்டுகளுடைய டேட்டா, முதல் கட்ட நிலவரம். முனிசிபாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 30 முனிசிபாலிட்டிகளுக்கான லீடிங் நிலவரம் வெளிவந்திருக்கு. அதில் 30ல் 24 காங்கிரஸ் லீடிங்கில் இருக்காங்க. 6 பாரதிய ராஷ்டிரிய சமிதி லீடிங்கில் இருக்காங்க. பிஜேபி 0. இது நண்பகல் 12:30 மணி நிலவரம். இப்போது தெலுங்கானாவில் பிஜேபி எவ்வளவு வேகமாக வளர்ந்துச்சு. ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் சக்கப்போடு போட்டுச்சு. 2020-21 நடந்த ஹைதராபாத் லோக்கல் பாடி எலெக்ஷனில் மிக வேகமாக வளர்ந்த பிஜேபி இப்போ ஒரு பெரிய ட்ராப்பை தெலுங்கானாவில் சந்திச்சிருக்கே. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு. என்ன தெரியுமா காரணம்? இப்போ தமிழகத்தில் பாஜக மேலிடம் என்ன தவறை பண்ணியிருக்காங்களோ தமிழக பாஜகவில், அதே மாதிரியான தவறை தான் தெலுங்கானா பிஜேபிலையும் பண்ணாங்க. மாநில தலைவர் மாற்றம். அண்ணாமலை எவ்வளவு வேகமாக ராக்கெட் வேகத்தில் கட்சியை வளர்த்து கொண்டு போயிட்டு இருந்தார். திடீர்னு அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நயினாரை மாநில தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. நயினார் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ரேஞ்சுக்கு தான் பேட்டி கொடுத்துருக்காரு. பியூஷ் கோயல்னு சொல்கிறாரு. ஜி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிடும்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு விசுவாசமாக நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இப்போ தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கு இருக்கா. இதே தான் தெலுங்கானாவிலையும். பண்டி சஞ்சய்குமார் தெலுங்கானாவுடைய பாஜக மாநில தலைவராக இருந்தபோது பயங்கரமாக கட்சி வளர்ந்தது. திடீர்னு என்ன பண்ணாங்க, பண்டி சஞ்சய்குமாரை ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு கிஷன் ரெட்டியை பாஜகவுடைய மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அங்கே விழுந்தது தான். அதனால என்னாச்சு, சீன்லே இல்லாத காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ களம் காங்கிரஸா பாரதிய ராஷ்டிரிய சமிதியா அப்படின்னு தான் களம் இருப்பதை தேர்தல் முடிவுகளுடைய முன்னிலை நிலவரம் காட்டுது. காரணம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருந்த மாநில தலைவரை ஸ்டெப் டவுன் பண்ணது தான் முக்கிய காரணம். அதே நிலைமை தான் தமிழக பாஜகவுக்கும். இது 2. மூணாவது, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் தான் ஜிடிபி growth அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, பொருளாதார வளர்ச்சி விகிதம் தமிழகத்தில் அதிகம், 11% வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் திராவிட மாடல் தான் காரணம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் திமுகலாம் பேசுகிறாங்களா. இதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, அண்ணாமலை சொன்னார்ல 1960 அப்பையிலிருந்தே தமிழகம் தான் இந்திய மாநிலங்களில் டாப் 3ல் எப்போதுமே இடம் பிடிச்சது. ஆனால் அப்போ பின்னாடி வந்தவங்க எவ்வளவு லாங்காக வந்தாங்க, இப்போ பின்னாடி வரவங்க எவ்வளவு பக்கத்தில் நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரே ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டாங்க குஜராத், உத்தரப்பிரதேசம்லாம். ஆனால் முன்னாடி ரொம்ப லாங்கில் இருந்தாங்க. தமிழகம் பல மடங்கு முன்னிலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் இதே ரேஷியோவை போட்டு பார்த்தீங்கன்னா தமிழகம் பின்தங்கிடுவாங்க, உத்தரப்பிரதேசம் குஜராத்லாம் முன்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வார்னிங் கொடுக்குறாரு. இப்போது திராவிட மாடல்லாம் காரணம் இல்லைங்க. தமிழகம் எப்போதுமே
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திராவிட மாடல் ரீசன் கிடையாது. 4 காரணங்கள். ஒன்று, ஜியாகிராஃபிக்கல் அட்வான்டேஜ். சென்னை, தூத்துக்குடியில் ஹார்பர் இருக்குது. சமதள நிலப்பகுதின்னு தொழிற்சாலைகள் அமைய ஏதுவான அமைப்பு. அப்போது ஜியாகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜ். அப்படின்னா என்ன? பிரிட்டிஷ் பீரியடில் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நிறையா கட்டமைப்புகளை உருவாக்குனாங்க. அது தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு நல்லா கை கொடுத்துச்சு. 2. மூணாவது, தமிழகம் எந்த எதிரி நாடுகளோடையும் பார்டரை ஷேர் பண்ணலை. மாநிலங்களோட தான் எல்லையை ஷேர் பண்ணுது. ஆனால் குஜராத்லாம் அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு விரோதம் நினைக்கக்கூடிய பாகிஸ்தானோட எல்லையை ஷேர் பண்ணது குஜராத். பல வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதிரி நாடுகளோட எல்லையை ஷேர் பண்ணுது. அதனால் தமிழகமும் நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் ஒன்றும் இல்லை. 3. 4வது, இது எல்லாத்தையும் தாண்டி படையெடுப்புகளை அதிகமாக ஃபேஸ் பண்ணது நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். முகலாயர்கள் படையெடுப்பாக இருக்கட்டும், ஈவன் பிரிட்டிஷாக இருக்கட்டும், நார்த்துக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வந்து நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக தான் இங்கே சவுத் இந்தியாவில் எதிரொலித்தது. அதனால தான் வளர்ச்சியில் சவுத் இந்தியா வந்து நார்த்தை விட கொஞ்சம் முன்னேறிய நிலைமையில் இருக்குது. காரணம், அவங்க அவ்வளவு பட்டிருக்காங்க, அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் காரணத்தை அடுக்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.